ஜீவா எப்படி பாக்குறீங்க அந்த அவர் தனிச்சுதான் அப்படின்றது? 4 முனை போட்டி அப்படின்னா பலரும் சொன்னது, நம்ம எல்லாம் யூகம், மக்கள் கையில தான் இருக்கு. 4 முனை போட்டினா ஆளும் கட்சிக்கு திமுக அணிக்கு சாதகமாக இருக்கும்லாம் சொல்லப்பட்டது. அந்த புள்ளியில தான் என்ன சொன்னாங்கன்னா, திமுக தானே அவங்க முதல் எதிரி, அவங்கள வீழ்த்தணும்னா எல்லாரும் சேரணும் அப்படின்னு. நீங்களே கூட சொன்னீங்க அவர் அந்த பக்கம் தான் இருக்கிறாரு. ஆனா அப்படி இல்லைன்ற இடம் தான். இப்பயும் அவர் ஏதோ ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலையில இருக்கிறாரு, அதிமுகவோட சேர மாட்டாருங்கிறதுல எனக்கு இப்பயும் எந்தவித ஒரு உறுதியும் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் என்ன செஞ்சா நம்புவீங்க? இல்ல இந்த கட்சியை பொறுத்தவரையும் போடுறாங்க இல்லங்க, இந்த கட்சியை நம்ம இப்ப நீ அடுத்து இப்ப சொல்லியிருக்காருல, இதுல அவர் உறுதியா இருக்காருன்னா நம்ம 2 பேரும் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு துணி நீங்க பாருங்க. இது ஒருவேளை முதல்வர் வேட்பாளர்ன்றதுல அவங்க இறங்கி வர, இப்போ ரகு ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, அதிமுக மீது அவருக்கு பெருசா விமர்சனங்கள்லாம் இல்லை. ஆனா அவங்க சொல்ற செய்தி, நாங்க தான் முதல்வர் வேட்பாளர், எங்க தலைமையில அணின்றத சொல்றாங்களா? அதுதான் செய்தியா? இவங்க தலைமையில் அணினா யார் வருவா? எனக்கு தெரிஞ்சு டாக்டர் கிருஷ்ணசாமி கண்டிப்பா வருவார். அவர் தொடக்கத்துல இருந்தே ஆதரிச்சுட்டு தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு புதிய தமிழ் கிருஷ்ணசாமி போகலாம். வேற யாரு போவாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. டிடிவி அடுத்து நிறைய மாறி இருக்கே சூழல். ஓபிஎஸ் இருக்காங்க, அவங்க கூட இன்னைக்கு பேட்டியில அப்படி எதுவும் சொன்ன மாதிரி இல்ல. சரி, அப்படியே போனாலும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? உங்களுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய எந்த கட்சியும் இவர் முன்னாடி போக மாட்டாங்க. பர்சன்டேஜை காமிக்கலாம்ல, எங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்றதையாவது காமிக்கலாம். அந்த விஜய் காமிக்கலாம் இல்ல. விஜய் தனித்து நிற்கவும் வாய்ப்பு இருக்கு. அவர் தொடக்கத்துல இருந்தே அவர் தனித்து நிற்பார்னு சொல்லும் போதே எனக்கு தனித்து நின்னாலுமே இவர் பிஜேபி எதிர்ப்பாளர் இல்லைங்கிறதா என்னுடைய தொடர்ச்சியான விமர்சனம். அதுதான் உண்மையும் கூட. நான் சொல்றேன், உங்க யூக ஒரு சந்தேகத்தை விதைக்கிறீங்க. அப்படி அவர் நினைச்சா வெளிப்படையாவே போய் சேர்ந்தா திமுகவே வீழ்த்திடலாமே. இல்ல, அப்படி முடிஞ்சா கேம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு சுவாரஸ்யம் தேவையில்லை, விவாதம் தேவையில்லை. இல்ல, அது நமக்கு தாங்க சுவாரஸ்யம் தேவை, அவங்களுக்கு முடிவு தாங்க தேவை. விஜய பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தணும், நமக்கு தான் சுவாரஸ்யம் தேவை. கட்சி ஆதவ அர்ஜுனா இவங்களுடைய தொடர்ச்சியான பேச்சுக்களை பாருங்க. எங்க அவங்க ஒன்றிய அரசை எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர்னு ஒன்று வந்திருக்கு. இது குறித்து மேடையில் பேசின யாருக்காவது பேசணும்னு தோணுதா? திமுகவை அழிக்கணும், ஸ்டாலினை தீர்மானமே போடுறாங்க. அது மட்டும்தான் தீர்மானம். யாருக்காவது அதை பேச மனசு வருதா? அவங்க எல்லா மைண்ட் செட்டுமே திமுக அழிக்கணும், எஸ்ஐஆர் நிறுத்துங்கன்றாங்க சார். எஸ்ஐஆர் நிறுத்தி வைக்கணும்ன்றது அவர் எங்க பேசியிருக்காரு? அவரு தீர்மானம் போட்டிருக்காங்க சார். இன்னைக்கு ராகுல் காந்தி ஹரியானால நடந்ததை பத்தி கதறிக்கிட்டு இருக்காரு. ஒரு அரசியல்வாதிக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, பிஜேபி ஓட்டுகளை திருடுது. நீங்க கருத்தியல் ரீதியா பிஜேபி ஆதரிங்க, எதிருங்க, நம்ம ஓட்டு நம்ம கையில இல்லைங்கிற இது கண்டு ராகுல் காந்தி பதறிக்கிட்டு இருக்காருங்க. அவங்க திமுக எதிர்ப்பெல்லாம் அப்புறம் பேசுங்க. ராகுல் காந்தி வாழ்கன்னு சொல்லிட்டு திமுக ஒழிகன்னு கூட சொல்லுங்க. அடிப்படையில் இனிமே எலெக்ஷன் நடக்குமானே தெரியல. இன்னும் பெரிய விவாதத்தை கிளப்பிடணும். ராகுல் வாழ்கன்னு சொன்னா ஏற்கனவே காங்கிரஸ் இவங்க அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. திருமா வாழ்க, ஸ்டாலின் ஒழிய, ராகுல் வாழ்க, ஸ்டாலின் ஒழிய, இந்த வேலையை சின்ன முடிகிற வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒன்றும் அவங்களுக்கு புதியது கிடையாது. இல்லை, எனக்கு இது என்ன மாதிரியான கட்சிங்கிறதே புரியல. இப்போ மணிசார் இவங்களா அதை தெளிவாக சொன்னாங்க. இது என்ன மாதிரியான கட்சி? நீங்கள் கூட கேட்டீங்க. அவங்க அந்த மக்களை பார்த்து அவர் அழுததை கூட ஃபோட்டோ போட, அந்த அளவுக்கு அரசியல் இதை வச்சு அரசியல் செய்யக்கூடிய மலிவான கட்சி இல்லைங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு காலை 9 மணி முதல் இரவு 6 மணி வரை அவர் அழுதுகிட்டு இருந்தார்? அவங்கள சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இது முதல் சாத்தியமா, அது உண்மையா, யாருக்கு தெரியும்? அதெல்லாம் தகவல் தான். இந்த மாதிரி அவர்கிட்ட இதை விளம்பரப்படுத்துகிற நீங்கள் உண்மையிலே அவர் கட்டிப்பிடிச்ச மாதிரி அழுது மாதிரி ஃபோட்டோ போட வேண்டியதானே? எம்ஜிஆர் போடுற ஃபோட்டோ மாதிரி ஒன்று போட வேண்டியதானே? இல்லை, என்ன தவறு இருக்குது இதில் என்ன சார் அரசியல் இருக்குது? பாதிப்பை ஏற்படுத்தினது நீங்கள், உங்களுக்காக கூடின கூட்டம். அது எம்ஜிஆர் கலைஞருக்காண்டியோ, ஸ்டாலின் காண்டியோ, ராமதாஸ் காண்டியோ கூடல, முழுக்க விஜய்ங்கிற ஒரு நபர் தான். அதை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு தார்மீக பொறுப்பேற்று இருக்கணும், கதறி இருக்கணும், காலில் விழுந்து கெதறி இருக்கணும். இதெல்லாம் செஞ்ச அரசியல் இதெல்லாம் போய் கமலஹாசன் போய் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றாரு, அதெல்லாம் அரசியலுங்கிறீங்க. சம்பந்தமே இல்லாத கமலஹாசன் போறாரு, மற்ற எல்லா தலைவர்களும் பிஜேபியில இருந்து எல்லாரும் போய் நேர்ல போய் பாக்குறாங்க. நீங்க நேர்ல போக முடியாது. கேட்டா எங்களுக்கு அந்த அரசியல் தேவையில்லை, அந்த போட்டோ வச்சு என்ன கட்சி தாவேகாவினர் பேசுறத மேடையில் பேசியதில் இருந்து நம்ம புரிந்து கொள்வதுன்றது, அவங்க மக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க, இது ஏதோ சதி நடந்துருச்சுன்னு மக்கள் நம்புறாங்க. சோ ஆதரவு அதுவே இவங்க உருவாக்குற பிம்பம் தானங்க. அதை நம்புறதுனால தானே அவங்க தனிச்சு நிக்கிறாங்க. நாங்க தனிச்சு தான் நிப்போம், எங்க தலைமை தான் அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் எங்கிருந்து வந்தது? நாம் தமிழர் தனிச்சு நிக்கிறாங்க, பகுஜன் சமாஜ் கட்சி தனிச்சு நிக்கிறாங்க, மக்கள் செல்வாக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் கணக்கு எடுத்துருங்கன்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களாம் மக்கள் செல்வாக்க கொஞ்சமா தேர்தல் நின்று பெருக்கிக்கிட்டாங்க. இவரை மாதிரி சினிமா கவர்ச்சியில உடனடியாக காமிக்கல. முதல்ல இவருக்கு எவ்வளவு வாக்கு விழுக்காடு இப்போ தெரியாது. அந்த கூட்டத்தை இந்த கேள்விக்கு ஏன் அவர் அதிமுக பாஜகவை ஏன் அந்த அழைப்பை நிராகரிச்சாருன்னு நினைக்கிறீங்க? நமக்கு எப்படி தெரியும்?
அவர் ஒரு மாசம் சும்மா தானே இருந்தார். அவ்வளவு பெரிய இந்துத்துவ எதிர்ப்பு உங்களுக்கு வந்து ஒரு வடவர் கட்சியை எதிர்க்கணுங்கிற கோவம் வர்றவங்க பிஜேபி எப்படிங்க எங்களை பத்தி பேசலாம்னு சொல்லியிருக்கலாமே. அவர் அப்படி ஒன்றும் சொன்ன மாதிரியே தெரியல. இன்னைக்கு பேசும்போதெல்லாம் சிபிஐ எங்க பக்கம் இருக்கு, உச்சநீதிமன்றம் எங்க இருக்கு, ஓ சிபிஐ யார் அப்பன்னு காமிக்குவான்னு தானே பேசுறாரு. அந்த இடம் ஜீவா உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி மணி அதுல அவங்க மேடையில் சொல்றது விஜய் எல்லாத்துக்கும்லாம் பதில் சொல்ல மாட்டார் அப்படின்றாங்க. அவர் வந்து மௌனமா இருந்துட்டு இருப்பார், எது தேவையோ அப்பதான் அப்படின்ற இடம் தான். நீங்க என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாருன்ற துணியையும் அவங்க பேசுறத எப்படி பாக்குறது? இப்ப பாஜக சொன்னிச்சு வரணும்னு, அதிமுக சொன்னிச்சு, அதுக்கெல்லாம் தீர்மானமா நாங்க வலுவா சொல்றோன்ற பாயிண்ட் நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம். அது ஒன்றும் வலுவான தீர்மானத்துல சொல்றத ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. அது இப்ப எஸ்ஐஆர் பத்தி கூட வந்து அந்த தீர்மானம் சொன்னதுன்றது அது ஸ்டாண்ட், அது ஒரு 2 வாரம் கட்சியோட ஸ்டாண்ட், அது கட்சியோட ஸ்டாண்ட். அதை நம்ம வந்து புறந்தள்ளிட்டு போக முடியாது. எல்லா இஷ்யூலையும் அவர் பேச மாட்டாருன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சில இஷ்யூஸ்ல அவர் பேசிதான் ஆகணும். அட்லீஸ்ட் கட்சியாவது பேசணும், அவர் பேசாட்டியும். ஓகே ஜீவா, இப்போ இந்த நிலைப்பாடு குறித்து என்ன தாவேக்காவோட இந்த நிலைப்பாடை நீங்க எப்படி? இல்ல அவர் தனித்து நிற்கவும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனா இதை வைத்துக்கொண்டு அவர் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாற்றா தன்னை காண்பிப்பதுங்கிறது ஒரு உண்மை கிடையாது. அவர் முதல்ல வந்து ஒரு துணிச்சலான அரசியல்வாதியே கிடையாதுங்க. இதை வந்து இன்னைக்கும் கூட பாருங்க, அவரு ஒரு சினிமாவில் வில்லன்ட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. அதுவும் ஆதவர்ஜனா பேசுறதுலாம் ரொம்ப ஒரு லும்பன் ஆட்டிடியூடு மாதிரி இருக்குது. வந்து பாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் தூண்டி விட்டுருவேன், அந்த ட்விட்டரில் போட்டு அவர் எதை நீக்கினாரோ அதையே இன்னைக்கு மேடையில் பேசியிருக்காரு. வந்து பாருங்க, எல்லா மேடைகள்லையுமே சவால் விடுறது இல்ல, அது இவர் பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பு. இப்போ நீங்க வந்து பாருங்க சார், இதை மட்டும் தான் சார் அவர் பேசுறாங்க. இவங்களுக்கு இந்த பாணி மட்டும் தான் இருக்கு, சினிமா பாணி மட்டும் தான் இருக்கு. சொடக்கு போடுறது, வந்து பாருங்கிறது, சத்தமா பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்ல பேர முக ஸ்டாலின் அப்படிங்கிறது, இல்லாட்டி மோடிஜிங்கிறது. இல்ல இது வந்து எனக்கு ஒரு கேள்வி கிடையாது. ஒரு முதிர்ச்சியற்ற வைக்கிறீங்க, இந்த சவால் விடுறது முடிஞ்சா என்ன கைது பண்ணிப்பா, இது எல்லாம் ஏதோ தாவேகா மட்டும்தான் கொண்டு வந்த மாதிரி. இதுக்கு முன்பு நீங்க மேடைகள்ல கேட்டதே இல்லையா? இதுக்கு முன்னாடி பேசினாங்கன்னா அந்த தலைவர்கள் பேசினது ஒரு இஷ்யூ பேஸ்டா இருக்கும். சரி வந்து பாரு அப்படிங்கிறதும் நீ பாப்போங்கிறதும். ஆனா இவங்க பேசுறதே, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் விட்ட சவால், கலைஞர் விட்ட சவால், ஜெயலலிதா விட்டது, தீப்பூரி ஆறுமுகம் விட்டது முதற்கொண்டு சொல்றேன், நன்னில நடராஜன் இவங்கெல்லாம் விட்ட சவால் கூட இதுக்கு தாவேகாவை நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பண்புகளோட இல்ல. அதுக்கு கூட்டம் கூட இருக்கலாம், கூட்டம் சேரலாம். அதுக்காக வந்து வச்சு பார்க்க மாட்டீங்களா? தேர்தல் முடிவை தீர்மானிக்கிற ஒரு முக்கிய கட்சியா நீங்க பார்க்கலையா? இருக்கட்டுங்க, தேர்தல் முடிவை தீர்மானிக்கக்கூடிய கட்சியா கூட இருக்கட்டுங்க. நம்ம எல்லாருமே அதை தான் மணி சார் சொன்னார், கூட்டணியை தாண்டி நம்ம சில ஜனநாயக விழுமியங்களோட அணுக வேண்டிய விஷயம் இருக்கு. இது வந்து மக்கள்கிட்ட இன்னைக்கு கூட அந்த 41 பேரை பத்தி கூட அவரால் பேச முடியல. அவங்களுக்கு வந்து அந்த பாலிடிக்ஸை நோக்கி நகராங்களே ஒழிய எந்தவித அறமும் இல்லாத ஒரு அமைப்பா கட்சியா இருக்கு. இன்னைக்கு கார்ல துரத்திட்டு வராங்க. இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் வரும்போது ஒரு 5-6 பேர் அது கார்ல துரத்திட்டு வராங்க. ரசிகர்கள்ட்ட உங்களுடைய இந்த அறிவிலித்தனம் தான் இவ்வளவு பெரிய விஷயம் கூட அவர் பேச தயாரா இல்ல. இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு பிரச்சனை வந்து ரசிகர்கள் தான், அவங்க தொண்டர்களும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. விஜய பார்க்க வர இன்னைக்கு சிறப்பு பொதுக்குழுல எடுத்திருக்கிற முடிவுன்றது 2026 தேர்தல் முடிவோடு சம்பந்தப்பட்டதுன்னு நீங்க பார்க்கலாம். யாருக்கோ பலன் கொடுக்கும், யாருக்கோ நெருக்கடியா போகும். தனிச்சு நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றிங்கிறது ரொம்ப தூரமா இருக்கும். தனிச்சு நின்னா அவருக்கு வெற்றிங்கிறது ரொம்ப தூரமா இருக்கும். திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே சிதறுது அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவுக்கு இது ரொம்ப வாய்ப்பா இருக்கும். தேர்தல் முடிவின்படி பாத்தீங்கன்னா தனிச்சு நின்னாருன்னா கண்டிப்பா திமுகவுக்கு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா அவர் திமுகவை திட்டுறாரு, அதிமுகவோட கூட சேரல, பிஜேபியோட சேரலங்கிறப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் 3 நாளா முடிவுன்றது தேர்தல் முடிவோடு சம்பந்தப்பட்டதா? ஆமா, அதாவது இப்ப தாவேக்காவோட என்னோட மெயின் பிரச்சனையே என்னன்னா, அவங்க இந்த 2026 தேர்தலை தாண்டி அவங்களோட அரசியல் என்ன கேட்கிறேன். இப்ப 2026 தோத்துட்டாங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே திருப்பி வந்துட்டாங்க. அப்போ நாங்க ஆட்சிக்கு வருவோம், நாங்க எந்த ப்ராமிஸும் பண்ண மாட்டோம், எங்க ஆட்சி எங்கிட்ட கொடுங்க, நாங்க செஞ்சு காமிக்கிறோம் அப்படின்னு 5 வருஷத்தை அப்படியே கடந்துருவாங்களா? இப்ப அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மக்கள் பிரச்சனையில எதுலையாவது ஃபாலோ பண்ணிருக்காங்களா? தூய்மை பணியாளர்களை வீட்டில் கூப்பிட்டு பார்த்தாரு, ஆபீஸ்ல கூப்பிட்டு பார்த்தாரு. இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க கட்சியின் சார்பா நீங்க உங்களுக்கு சாலிடாரிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணி போய் நின்னீங்களா? ஏதாவது நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? அல்லது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களா? சும்மா நீங்க உங்களோட ஆபீஸ் கூப்பிட்டு டீ கொடுத்துட்டா புரிஞ்சுதா? இப்ப வந்து அறப்போர் இயக்கம் வந்து திருநெல்வேலியில ஒரு போராட்டம், அது மக்கள் போராட்டமா இல்லையா? அதுக்கு உங்களோட பங்கு என்ன? வெர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க வந்து ரீட்வீட் பண்ணிட்டு ஒரு போஸ்ட் போட்டா முடிஞ்சிடுச்சா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ராம்சார் சார் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தமிழ்நாட்டுல ஆதவர்ஜுனா சொல்றாரு, ஜென்சி வந்து உங்களுக்கு பதில் சொல்றாங்க பாருங்கன்னு. இதெல்லாம் பழைய அரசியல், இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். கட்சியுடைய நடவடிக்கைகள் என்ன? ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மக்கள் பக்கத்துல என்ன நின்னுருக்கீங்க நீங்க? ஜகபர் அலி கொலையில இருக்கட்டும், இப்ப அவ்வளோ, அதாவது வந்து சுரேஷ் மாதிரி ஒரு ரெஸ்பெக்டட் லாயரை வந்து அட்டாக் பண்றாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? அதை பத்தி என்னத்த பேசுனீங்க?
அதை பத்தி விஜய் பேசக்கூடாதா? ராம்சாரை பத்தி விஜய் பேசக்கூடாதா? எஸ்ஐஆர் பத்தி அவர் பேசக்கூடாதா? எலெக்ஷன்ல உங்களோட ரிசல்ட்டை கூட பாதிக்கலாம். அதை பத்தி நீங்க வந்து இன்னைக்கு மீட்டிங்ல ஏன் அதை பத்தி பேசக்கூடாது? நீங்க வெறும் திமுக எதிர்ப்பு மட்டுமே உங்களோட ஆயுதமா? அதுதான் உங்களோட அரசியலா? அதை தாண்டி உங்களோட கொள்கைகள் என்ன தெரியுமான்னு தெரியணும்ல. இந்த இவ்வளவு அரசியல் இந்த விஷயங்களா இருக்கு. ஒரே விஷயம் விஜயன் வந்து திமுக வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் செஞ்ச இந்த வன்மமான ஒரு இது இருக்குல்ல, பிலோ தி பெல்ட், அது அவருக்கு ஆயுதமாயிடுச்சு. அது ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகிட்டாரு. இன்னைக்கு அவர் வந்து கரூரை பத்தி மட்டுமே பேசுறதுக்கு காரணம் திமுக. அவங்க ப்ரொசீஜரலா சில வேலைகளை சரியா செஞ்சிருக்கணும். அவங்க வந்து இதை வந்து அரசியல் இது வந்து அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து ஒரு வீடியோ வந்து பெருந்தன்மையா சொல்றாரு. எந்த தலைவரும் அவருடைய தொண்டர்கள் இறக்கிறத விரும்ப மாட்டாரு. ஆனா நீங்க முரசொலியில் அவர் கொலகாரன்னு சொன்னா அவங்க எப்படி நீங்க சொல்றதை கேட்பாங்க? சோ அதுக்கான எதிர்வினைன்னு பாத்துக்காம இல்ல, இது எப்படி இந்த சம்பவத்துக்கு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ யாருக்குமே பொறுப்பு கிடையாது. அவங்க வந்து ஒரு காவல்துறை இதுதான் அது பண்ண முடியும். இந்த திமுக அரசுல உள்ளவங்களுக்கு எப்படி பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? அவங்க வந்து இந்த மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி கூட்டம் வரும் நாங்க கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். போலீஸ் அட்டானமி இருந்ததுன்னா பொலிட்டிக்கல் பாசஸ் பேச்சை கேட்காம 10,000 பேருன்னு சொல்லிட்டு 40,000 பேர் வருவீங்க, மக்களுக்கு ஆபத்து ஏற்படும். அதை செய்யலன்னா அதுக்கும் திமுக தான் விமர்சனம் பண்ணிருப்பாங்க. பாத்தீங்களா எங்களை வளர விட மாட்டாங்க. அது பரவாயில்ல, மக்கள் இறக்கிறத விட அதுதான் இல்ல ஏன்னா கடந்த 3 மாநாடுகள்ல நிறைய பேசிட்டோம். நிறைய கூட்டம் வருது. இத வந்து திமுக தடுக்க பாக்குது. இப்போ இது 2026 தேர்தல் முடிவோடு இன்றைய தாவேகாவின் முடிவு சம்பந்தப்பட்டதா? அது அப்படிதான் எடுத்துக்கணும். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களுக்கு, இது மெசேஜ் ஏடிஎம்கே கூட்டணி இல்ல. நான் வந்து என் தலைமையில தான் கூட்டணி. நாங்க வந்து தாவேகாக்கும் திமுகக்கும் அவர் சொல்றது வந்து தெளிவா மெசேஜ் டு ஏடிஎம்கே. அதுவும் இவங்க வந்து கொடி பார்க்கறத பார்த்துட்டு பிள்ளையார் சூடி போட்டதுன்னு பேசினது, அப்புறம் வரணும்னு இவர்கள் இப்போ தலைவர்கள் பேசினது, அண்ணா திமுகலையும் பிஜேபிலையும் வந்து விஜய்க்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அழைப்பு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு. அன்றைக்கு அது எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து அவர் ஒரு விதமாக பதில் சொல்லியிருக்கார். இந்த முடிவில் மாற்றம் வருமானு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க கவலைப்பட வேண்டியது எஸ்ஐஆரை பற்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய அந்த ஜென்சி கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டர்ஸ் 2004 பிறகு பிறந்தவங்க தான் அவருடைய மிகப்பெரிய ஆதரவாளர்களாக இருக்காங்க. முதல்ல அவங்க பேரெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கறத பத்தி அவர் கவலைப்படணும். கூட்டணிலாம் ரெண்டாவது. அவர் கவலைப்பட வேண்டியது அவரோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எஸ்ஐஆர். ஓகே, நான் தான் வரேன். அரவிந்தன், நீங்க இது ஒரு வகையில அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துருச்சா இந்த முடிவுன்றது? கண்டிப்பா கொடுக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதிமுக வந்து திமுகவுக்கு எதிராக வந்து விஜயவேந்திரனை முன்னிறுத்தி அப்புறம் நடுவில் பேசும்போது ரகுலா சொன்னாங்க இல்லையா, அதிமுக மேல அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதை பத்தி பேசலன்னு. நான் அப்படி நினைக்கல. அவர் அதிமுக முழுக்க அலட்சியப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன் நான். அது ஒரு பொருட்டே இல்ல, எனக்கு ஒரு பொருட்டு இல்ல அப்படின்னு அவர் அலட்சியப்படுத்திட்டு திமுகவை டார்கெட் பண்றாரு. திமுகவை டார்கெட் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய இமேஜையும் தன்னுடைய ஆதரவையும் பெருக்கிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட நினைக்கிறாரு. அதனோட வெளிப்பாடு தான் அவர் அதிமுக பத்தி பேசாம இருக்கிறது. ஒருவேளை அதிமுக வந்தா கூட அரவிந்தன், நாங்க உங்களை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நான் முதல்வர் வேட்பாளர்ன்ற அந்த சமிக்கை தான் கொடுத்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனா நீங்க சொல்றீங்க அவர் பொருட்படுத்தல அப்படின்னு. ஆமா, ஏன்னா அதிமுக அதை ஏத்துக்க வாய்ப்பே இல்லை இல்லையா. இன்னொருத்தர் முதலமைச்சர் வேட்பாளரா அதிமுக ஏத்துக்க வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு நமக்கு வந்து எல்லா விதமான விதத்திலையும் அதிமுக 2வது பெரிய கட்சியா இருக்கு. அந்த கட்சி இன்னொரு கட்சியை வந்து நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆகவே அது நீங்க அது சொல்றதே வந்து ஒரு பகல் கனவு காண்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த பக்கமே போகாம அதிமுக ஒதுக்கிட்டு அவர் பேசுறாரு. அதிமுக இடத்துல தான் போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதான் அது அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஆரம்பத்திலிருந்து ஒரு ஏடிஎம்கே ஓட்ஸ் அப்ராப்ரியேட் பண்ண பாக்குறாரு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுடைய கட்சி நிறுவனர் மட்டும் இல்ல, அவங்க கட்சி கொள்கைகள், கட்சி தொண்டர்கள் எல்லாத்தையுமே அவர் அப்ராப்ரியேட் பண்ண பாக்குறாரு. அவருடைய அரசியலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த காத்திரம் இல்லாத அரசியல் ஏடிஎம்கே அரசியல். திமுக எதிர்ப்பை வச்சு நம்ம ஜெயிச்சுதான் நினைக்கிறாரு. அதை அவர் கண்டினியூ பண்றாரு. அதுக்கு பலன் கொடுக்கும்னு நினைக்கிறாரு. மக்களோட போராட வேணாம், மக்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண வேணாம். ஜெயலலிதா அவர்கள் கடைசி 6 மாசம் வந்துட்டு திமுக தீய சச்சின்னு சொல்லி ஜெயிப்பாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் ஜெயிக்கலாம். அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறாரு. காலம் மாறிடுச்சு, கோலம் மாறிடுச்சு. கருணாநிதி அவர்கள் இல்ல. அதாவது திமுக எதிர்ப்புக்கு வந்து ஒரு எம்பாடிமெண்ட், ஒரு உருவம் வேணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவரை காமிச்சாங்க. அந்த மாதிரி அது மக்கள் கிட்ட சரின்னு சொல்ல மாட்டேன், அநியாயமா எடுபட்டது. அவருக்கு இல்லாத ஒரு ஒரு பழியெல்லாம் சுமத்தி அவங்கள மக்கள் நம்ப வச்சாங்க. அதே மாதிரி நம்மளும் நம்ப வைக்கலாம்னு நினைக்கிறாரு ஆரம்பத்தில இருந்து. அதாவது ஏடிஎம்கே கவலைப்பட்டிருக்கணும், ஆனா அவங்க தங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் இல்லாமல் இந்த கூட்டணி திமுகவை தோற்கடிக்கணும் நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அதனாலதான் அந்த கொடி பறக்குது அப்படின்னு ஒரு வாண்டடா போயிட்டு சப்போர்ட் பண்றாரு. எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? விஜய்க்கு பொறுப்பு இருக்குன்னு சொன்னோம்ல. திமுக அரசு போலீஸ் சரியா செய்யலன்னு சொன்னவர்
நீங்க பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்லணுமா வேண்டாமா? ரெண்டு விஷயம் அதையே சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் கூட்டணி வருவாருங்கிற அந்த நப்பாசு தானே, அது ஒரு அட்மிஷன் ஆஃப் வீக்னஸ் தானே அது.